பழி வாங்குதல் ஒரு நல்ல குணம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் பழி வாங்குதலை ஒரு வீரத்தின் அடையாளமாக பார்க்கிறது. ஒருவர் ஒரு கதையை பற்றி சொல்கிறார். அதில் ஒரு வாள் வீரன் தன் தந்தையை கொன்ற மனிதனை தேடி தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டான். மற்றொருவர் சொல்கிறார், ஒரு படை வந்து அவனுடைய 2 குழந்தைகளையும் கொன்று விடுகிறது. உடனே அவன் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு அந்த படையை பழிவாங்க புறப்படுகிறான். அது மிகவும் பரபரப்பாக இருந்தது என்று. உலகம் இப்படிப்பட்ட மனிதர்களை வீரர்கள் என்று அழைக்கிறது. ஆனால் நம் இயேசுவோ வேறுபட்டவர். அவர் தம்முடைய சத்துருக்களை பழிவாங்கவில்லை, அவர்களின் தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டார். அதுவே உண்மையான அன்பு. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தேவனுடைய அன்பு நம்முள் இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு அநியாயம் நடந்தாலும் கூட தேவனுடைய மகிமை உண்டாகும் என்றால் அதை பொறுத்து கொள்ள தயாராக இருப்போம். அப்போது அவர்கள் நம்மை எப்படி நடத்தினார்கள் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு எது நல்லது என்பதில்தான் நம் கவனம் இருக்கும். நாம் ஒரு கற்பனை சாகச வீரரை போல இருக்க விரும்புகிறோமா அல்லது இயேசுவை போல இருக்க விரும்புகிறோமா? நீண்ட பொறுமையுள்ள அவருடைய அன்பை நமக்கு தரும்படி தேவனிடம் கேட்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்களை அன்புடன் நேசித்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் காயப்படும் போது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் இருதயத்தில் எளிதாக எழுகிறது. ஆனாலும் கர்த்தாவே, உம்மை போல அன்பு செய்யும் மனதை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அநியாயம் செய்பவர்களையும் பொறுமையுடனும் கிருபையுடனும் நடத்த உதவி செய்யும். பழிக்கு பழி வாங்கும் மனதை நீக்கி அதற்கு பதிலாக சமாதானத்தையும் மன்னிப்பையும் தேர்ந்தெடுக்க கற்றுக்கொடும். அவர்கள் எங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு எது நல்லது என்று சிந்திக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீடிய பொறுமையுள்ள உமது அன்பு எங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். எங்கள் வார்த்தைகளிலும் நடத்தையிலும் நீர் மகிமைப்படும்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 23 அக்டோபர் 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.